ஏங்க இந்த பேக்கரி கடைக்காரர் பையன் இருக்காப்புல, ஆமாம். ஐடி கம்பெனிலேருந்து வேலையிலேருந்து எடுத்துட்டாங்களா? அவன் எடுத்துட்டாங்க. எப்படியோ வந்துட்டான். ஆள் குறைப்பாடில் எப்படியோ வந்தாச்சுன்னு இப்போ என்ன அவருக்கு என்ன வந்து அவன் தொழில் பார்க்காமே இருக்கா. அவள் நான் அதுக்கு முதல்ல வந்து நான் தெளிவாக இருக்கேன், நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறா, ஜாலியாக ஜாலியாக இருக்கிறேன். ஒரு பைக் 2 பைக் வச்சிருக்கிறேன். அப்புறம் என்ன அவனுக்கு மளிகை கடையும் கூட வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம். மளிகை கடை கூட வச்சுட்டேன். ஆதார் பார்க்கறது அது அவன் தான் பார்த்துட்டு கால் போட்டு. அது கால் போட்டாச்சு. ஆமாம். ஓ பரவாயில்ல. ஐடியில் வந்து அது மூளை வந்து கசியமாக இருக்குது. பேக்கரி அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தது. அங்கே கசிஞ்சு தான் இங்கே வந்துட்டா. இங்கே முடியாமல் வேலை எப்படியோ போயிடுச்சு, வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து செஞ்சிட்ருக்காப்புல. இப்போ சம்சாரம் என்னங்கிறா பேக்கரி கடைக்காரரு அந்த பையனோட சம்சாரம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். என்ன கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலேருந்து பெரிய பெரிய ஆஃபீஸராக வர்றாங்களாமா. சரி, பூரா டாட்டா பிர்லா கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுட்டு வர்றாங்க அவங்க புருஷன்லாம். ஆமாம். முதல் மந்திரிக்கு பிஏவாக இருக்காங்க அவங்க புருஷனெல்லாம். அப்படித்தானே? இப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறேன் அது தெரியல. என்னமோ ஐடி கம்பெனியில் நான் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் இருக்காங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் கூட வாங்குறாங்க. 5 லட்சம் கூட வாங்குறாங்க. இவர் சம்பாதிக்கிறது 10 லட்சம் வாங்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. இவர் வந்து இப்படி நான் கூட்டிகிட்டு போனேன்னா இப்போ வந்து மளிகை கடையும் பேக்கரி கடையும் வச்சுட்டு நான் கூட்டிகிட்டு போனேன்னா என்ன பண்ணுறான்னு கேட்டால் சொல்கிற கஷ்டமாக இருக்குதாக்கா. சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. சரி சரி. சொந்த பந்தத்துக்கெல்லாம் இது தெரியாமல் இருந்தது இந்த விஷயம். வேலை போனதும் தெரியல, இந்த பேக்கரி நடத்துனதும் தெரியல, மளிகை கடை நடத்துறதும் தெரியல. அதனால வந்து உங்களை கூட்டிகிட்டு போனால் கேவலமாக இருக்குது. கூட்டிகிட்டு போகிற கேவலமாக இருக்குது. ஆமாம். ஓ அவ்வளோ கைகால் முண்டியாக இருக்கார் அவரு. அப்படித்தானே? முண்டியெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் பெரிய ஆஃபீஸர் லெவலில் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மளிகை கடையும் பேக்கரி கடையும் வச்சு நடத்தினா எப்படி இருக்கு ஆளை பார்க்குறக்கு அப்படிங்கிறாங்க. அவர் நல்லா தான் இருக்காரு. அக்கா இவளுக்கா இந்த ட்ரம்முக்கா போய் பிஏவாக இருக்க முடியும்? தெரியாது எல்லாம் சொன்னீங்கன்னு என்ன அதான் சொல்கிறேன். ட்ரம்முக்கு பிஏவாக இருக்க முடியுமா? எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியும். ட்ரம்மு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்காது. நான் ட்ரம்மை இங்கே தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரம்மு தான் அது. அப்புறம் அந்த மாதிரி அப்போ எல்லாம் வசதியாக இருக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி இருந்தால் தானே எனக்கு மதிப்பு. இதெல்லாம் எங்கள் சொந்த பந்தத்துக்கே இந்த மாதிரி வேலை போனதும் தெரியாது, இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களும் நிம்மதி கெடுக்கணுமா? அவையிலே நிம்மதியெல்லாம் கெட்டு போயிரு இந்த மாதிரியெல்லாம் உங்களை அப்படிங்கிறா. அப்புறம் அவர் என்னங்கிறாரு, ஆதி காலத்திலிருந்து எங்கள் அப்பா அம்மா பேக்கரி தொழில் பார்த்துருக்காங்க, மளிகை கடை வச்சு பழக்கம் இருக்குது, அதனால அந்த தொழில் எனக்கு இப்போ கௌரவமாக இருக்குது. இதை ஒருத்தர்கிட்ட போய் நான் கையேந்தி சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன். வருவணும் ராணியாட்ட மகாராணியாட்ட வீடு எத்தச்சோடு கட்டி கொடுத்துருக்குறேன், வீடு அத்தனை கட்டி கொடுத்துருக்குறேன். மாதம் வருமானம் அதில் வர்ற மாதிரி போயிட்டு வர்ற சொல்லு தெரியல. அதெல்லாம் போயிட்டு எப்படி எடுத்துட்டு பாத்தியா? நீங்க எல்லாம் பாப்பீங்க. பாப்பேன்ல. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்குறேன். உனக்கு என்ன குறைவா இருக்குது? சமையலுக்கு ஆள், வீடு துடைக்கிறக்கு ஆள், எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. நீ மகாராணியாக டொக்காட் ஜாலியாக இருக்கிறேன், உனக்கு என்ன குறைச்சா இருக்கு அப்போ அப்படிங்கிற. ஆச்சு போனாரா போலியா? அப்புறம் பணத்தை கொடுத்து நீயே போய் தொலைய, நான் வந்து வர வேண்டியதில்லை. நான் என்னோட தொழில் நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா அம்மா தொழில் பார்த்தது அவங்களுக்கு மீறினது எதுவுமே இல்லை. அவங்களோட பாசத்தில் நான் இன்னுமே அப்படியே அந்த தொழிலை பார்த்துட்ருக்குறேன். நான் வரணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. நீ வேணா போயிட்டு வா. ட்ரம்மு பிஏ முதல் மந்திரி பிஏலாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. எப்படி பேச தெரியும்? சொந்த தொழில் செய்யறோம் கண்டாலே பிடிக்காது. ஆமாம், சொந்த தொழில்னா ஆகாதாமா அந்த தொழிலெல்லாம். அதனால போய் பெருசாக வருமானம் கொண்டு வந்தால் பரவாயில்ல. பெரிய ஆஃபீஸர் லெவலில் பஸ்ஸில் போச்சு. இந்த கார் எடுத்துகிட்டு போகிற டூரிஸ்ட் வேறு கார் எடுத்துகிட்டு போகிற பஸ்லேயே போச்சு. அந்த அம்மா போ நீ போய் சொல்லிவிடு. ஒரு காருக்கு 2 கார் வாங்கி கொடுத்துருக்குறேன் அதுன்னு சொன்னேன். அப்புறம் இப்படி வசதியாக வச்சுட்டு உனக்கு என்ன குறைவா இருக்குது, என்ன இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாப்புல. அதனால் நீ போய்க்கோ, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அது நேரம் அதான் சண்டை நடந்துட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு வந்தேன். நல்லா பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமாம். இப்போ என் கூட சண்டை கட்டலான்னு வந்திருக்கேன். போட்டு சண்டை கட்டுறாரு தான். நீ உங்களையும் நம்ம இப்படித்தான் கொடுத்தது. பெரிய அரிசி கடை வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு கொடுத்து எந்த குறைவாடா போச்சு. சரிங்க சாமி, வேண்டாம் சண்டை வேண்டாம் நம்ம.